காலபுருஷ சக்கரத்துல 10வது ராசியாக வலம் வரக்கூடிய, நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய, நியாயக்காரகன், நீதிக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானே அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனால என்னவோ தெரியல, இவங்களால பார்த்தீங்கன்னாக்க நீதிக்கு மாறா ஒரு விஷயத்த கூட செய்ய முடியாது. இவங்களை சுட்டு போட்டாலே சொல்லுவாங்க இல்லையா, என்னால் இது பண்ண முடியாதுன்னு. அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள். என்ன செஞ்சாலும் சரி, கோடி ரூபாய் நமக்கு வருதுனாலே சரி, ஒருத்தங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டோம். கனவுலையும் வராது. ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காது. உண்மையான மனித பிறவிலே உன்னதமான பிறவின்னு சொன்னாக்க அந்த சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசிகளில் நீங்கள் அடையாளப்படுத்திடலாம். இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, ரொம்ப நல்லா இருப்பாங்க போல இருக்குதுனால அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா படாத பாடுபடுவாங்க. இவங்களுடைய அதிபதி எந்த அளவுக்கு இவங்களுக்கு சாதகம்னு பார்த்தீங்கன்னாக்க, உழைச்சா மட்டும்தான் உயர். உழைப்புக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சலை கொடுப்பாரு. மகர ராசி நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு போய் சேர்ந்துடலாம் போல. அடிமை தொழில் தான் எப்போ பார்த்தாலும். உழைச்சி 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 உழைப்பு மட்டும் மாளவே மாளாது. ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம்னாக்கா சுத்தமாக கிடையாது. அவங்க வீட்டில் செஞ்சாலும் சரி, தொழிலில் செய்தாலும் சரி, இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் உத்தியோகத்தில் செய்தாலும் சரி, இவங்க அரசு அதிகாரியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும், கடுமையாக உழைப்பாங்க. அரசியல் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரங்க கட்சி பணிகளை ஃபுல்லாக அவங்க தான் செய்வாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னாக்கா நோகாத அவனுக்கு பதவியை தூக்கி கொடுப்பாங்க, பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சொல்கிற வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். நல்லா எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி உழைத்து எல்லாத்துக்கும் கடைசியில் பார்த்தோன்னாக்கா அதுக்கு உண்டான பலன்களை மற்றவன் தூக்கி நல்லா சாப்பிட்டுட்டு போகும். இந்த உழைப்பை போட்ட மகர ராசி இப்போ வரைக்குமே மண்ணோட மண்ணா போகிற காலம் வரைக்கும் அப்படி உழைச்சிட்டே இருக்கணும் போலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. அப்படியாச்சும் உழைச்சி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சாக்கா அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காதனாலவே நமக்கு வெறுத்து போன வாழ்க்கை. பல பேர் பல வகையில் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். எல்லாரையும் நம்பி ஏமாறுறதும் இவங்களே. சனி பகவான் அதிபதியை கொண்டிருக்காங்க, ரொம்ப விவரமான ஆட்கள் தான், விவரமான ஆட்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த விவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க வெகுளித்தனத்தால் அப்படியே காணாமல் போகும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரர்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு நேரம் காலம் என்னைக்கு நமக்கு நல்லதாக இருக்க போகுதுன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னாக்க பெருமாள் தான். ஸோ பெருமாளுக்கு உரிய மாதமான புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு நேரம் காலம் சாதகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, எந்த கிரகங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, இந்த மாதத்தில் நீங்க எந்த மாதிரி வழிபாடு செய்தால் அதை தப்பிச்சுக்கலாம், அதே போல எந்த விஷயங்களை செய்யணும், எந்த விஷயங்களை செய்யக்கூடாது, உங்க வாழ்க்கைக்கு இந்த பதிவுங்கிறது ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பெருமாளை பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எழுதி இந்த பதிவை பாருங்கள். இந்த ஓம் நமோ நாராயணா நீங்கள் சொல்லும் பொழுது, இல்லை அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணா இருக்கட்டும். இந்த கஷ்டம் எனக்கு விலகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கஷ்டம் எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கு இந்த நல்லது நடக்கும்னு நினைக்கலாம், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக தான் சரி மனசில் நினச்சிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும், நிறைவேற்றி கொடுப்பாரு. பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட பெருமாளை வணங்கி பெருமாள் துதியை பாடி இந்த பதிவை நான் தொடங்குறேன். உங்களால் முடிஞ்சால் கூட பாடுங்க, இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மனசார நினச்சிக்கோங்க. நம்ம பெருமாளுக்கு எத்தனை நாமங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த நாமங்கள் எல்லாம் நீங்க சொல்லி வேண்டும் பொழுது பெருமாளுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருவார். உங்களுக்காக நான் வேண்டேன். மாதவனே, கேசவனே, ஸ்ரீஹரியே, கோவிந்தனே, நாராயணனே, வாமனனே, வராகனே, ஸ்ரீகிருஷ்ணனே, ஜனார்த்தனனே, மதுசூதனனே, ஸ்ரீ ராமச்சந்திரனே, ஏகபோக நாயகனே, காத்தருள்வாய் தாமோதரனே, யசோதை புத்திரனே, பாண்டவர் சகாயனே, தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியே, மாமனான கம்சனை வதைத்து கொன்ற கண்ணனே, தீமையாவும் போக்கியே அருளிடு தேவ தேவனே, மற்ற ரூபம் எடுத்தவனே, வராக கோலம் கொண்டவனே, இச்சையாவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வண்ணனே, இரட்சகனே, ராகவனே, நாமம் 1000 கொண்டவனே, இச்சகத்தோறும் போற்றும் லோக நாயகனே, தொழுகிறோம். எங்களுடைய வேண்டுதலை பரிபூர்ணமாக ஏற்றுக்கோப்பா கிருஷ்ணா. உங்களுக்கு இது புரியுதான்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது, இந்த பெருமாளுடைய நாமங்களை இத்தனையும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள அந்த அளவுக்கு தூய்மையாகுது. தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை அந்த பெருமாள் கொடுப்பார். ஸோ இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்.
நிறைய மாற்றங்களை கடவுள்கிட்ட வந்து அனுதினமும் கேட்டுட்டு இருக்கீங்க. கடவுளே இது வந்து நடக்கக்கூடாது, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளையோ வேண்டுதல் இருக்கு. அதாவது தினம் தினம் நம்மளால வந்து அழுதே நம்மளுடைய கஷ்டங்களை போக்க கூட முடியல, கண்ணீர் கூட வத்தி போச்சு. அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களால் அவதிப்படக்கூடிய ராசியில மகர ராசிக்காரர்கள் முதன்மையானவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உடைய அதிபதியுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட மாதம். ஸோ மாசத்துடைய தொடக்கத்தில் ஒரு ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால அவரோட ராகுவும் இணைந்திருக்கிறதுனால, அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனோட கேது இணைந்திருப்பது என்னங்க சொல்ல அவ்வளவு நல்லதாக இல்லை. ஆனால் எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். எது செஞ்சாலும் சரி மனம் வந்து அழைப்பாயும் ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூ செய்ய முடியாது. அது மட்டும் இல்லைங்க, மனசில் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, மற்றவருடைய உதவியை பெறுவதில் தாமதம் ஏற்படுது. ஆனால் குருவுடைய அதிசார பயிற்சி உடைய நெருக்கடி நிலையை அகற்றி நிம்மதியை கொடுக்குது. உடைய சனி பகவான் நம்ம கைவிட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார். குறிப்பாக புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாருங்க. ஒரு ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீங்க. பழைய பங்குதாரர்கள் விலக்கி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்தலாமான்னு யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதமான சம்பள விகிதமும் உயர்வாக கிடைக்கும். அதே போல இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. ஆகாரங்களில் கட்டுப்பாடு அவசியம். ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இது. இதோட குரு பொறுத்திருக்கும் புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு வந்து அதிசார கதியில் போறார். அங்கு செல்லக்கூடிய அவர் வந்து உச்சம் பெறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான இவர் உச்சம் பெற்று அந்த உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அற்புதமான நேரமாகுது. 7 சனி நடந்தாலும் கூட குருடைய பார்வையினால நல்ல மாற்றம் ஒரு இல்லம் தேடி வரும். முயற்சிகளை வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதனால கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். கடமையே செவனேன்னு செய்துட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்புழக்கம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி தானா வந்து சேரும். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க. தொழில் சிறப்பாக நடக்கும். என்ன இருந்தாலும் 7 சனி நடக்குதேன்னு கொஞ்சம் சனி பகவான் நானும் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடுவார். ஆனால் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையே குரு பகவான் கொடுக்குறார். நீ கெடுத்தா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு. இதோட கும்பராசியில் சஞ்சரிக்கூடிய உங்களுடைய அதிபதி இந்த மாதம் முழுவதும் வக்ரத்தில் இயங்குறார். இந்த நாள் நல்லா இருந்தாலே எனக்கு வந்து கஷ்டம் தான், இதுல இருந்து வக்ரம் வரையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், உடைய அதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்குறதுனால சனி வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகளை அதிகப்படுத்துற மருத்துவ செலவு கொண்டு வந்து விடுறது, குடும்பத்தில் பிரச்சனையை மீண்டும் தலை தூக்க வைக்கிறது, கட்டின வீடை வந்து பாதிலே நிறுத்துறது, இந்த மாதிரி கவலையை கொடுப்பார். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. பணத்தேவை அதிகமாகும். ஒரு கடன் அடிக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பொறுப்புகளில் மாற்றம் வரும். ஆனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிபுரிய இடங்களில் பதட்டம் வேணாம். நீங்கள் பாட்டு உங்கள் வேலை கரெக்டாக செய்யுங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வையும் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? குறிப்பாக கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகமாகும். கொஞ்சம் நல்லா கவனம் படிங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பயணங்களால் விரையும் உண்டு. இப்போ என்ன தான் எங்களுக்கு யார் தான் எங்களுக்கு சாதகமாக இருக்காரு? உடைய அதிபதியை தவிர்த்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. புதனும் ஓகே. குரு பகவான் சூப்பரோ சூப்பர். சனி பகவான் தரக்கூடிய அனைத்து தொல்லைகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவராகவே அவர் தான் நிற்கிறார். இதோட மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்புங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்பாவின் தலைமுறை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து குறிக்கூடிய இடம். சூரிய பகவான் புதனும் சேருவதனால சனி வக்ரமான பார்வை 2 விஷயங்களில் கவனமாக இருக்கிறது சொல்லுது. கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களால் பாதிப்பு வருங்க. கோபத்தினால செல்போன் உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கால்களை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தைக்கும் சரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது சேரும் பொழுது பெண்ணினால் பாதிப்புகள் வரும். அதேபோல் பெண்ணின் அடிவயிறு கருப்பை பிரச்சனைகள் வரும். இதோட விரயத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. ஆனால் அங்கு ராகு அமர்ந்திருக்கிறார். உச்சிஷ்ட மகா கணபதிக்கு ஜலாபிஷேகம் பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்வதனால அற்புதமான பாக்கியங்கள் உங்களுக்கு உருவாகும். திரும்ப சொல்கிறேன், உச்சிஷ்ட மகா கணபதிக்கு நீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம். புரியுதுங்களா? அதே போல் எதிர்பார்க்காத நன்மைகள் கிடைக்கும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தனால. ஆனால் எந்த விஷயம் செய்தாலும் சரி மகர ராசிக்காரங்க அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணும். பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைப்படும். ஆனால் பின்னாடி ஜெயிக்கூடிய நிலையை குரு பகவான் கொடுக்குறார். நீங்கள் ஒரு எடுத்து வச்சா போதும். கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சாலும் அந்த கஷ்டத்துக்கு மாறாக குரு பகவான் உங்களை வந்து முன்னேற்றி விட்டுருவார். அதே போல் வீசா வாங்கி கொடுக்குறோம், கன்சல்டிங்கில் சேர்ந்தால் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் உங்களை நம்பி வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை இல்லாதவங்களுக்கும் சரி கொஞ்சம் பார்த்து சூதானமாக யாரையும் நம்பிடாதீங்க. பாகிஸ்தானத்தில் பாதிப்பு இருப்பதனால கண்டிப்பாக பாஸ்போர்ட் முடக்கப்படும். வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய நிலையில் முடியாத அமைப்பு தான் இருக்குது.
நீங்கள் இப்போ வந்து இல்லை முடியும்னு சொல்லிட்டு யாராவது உங்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதத்தில் குறிப்பாக முயற்சிகள் வந்து வெளிநாடு யோகத்தில் இல்லை. அப்பாவின் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் அமரும் இடங்களில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடனுக்காக அலைஞ்சவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொறுமை இருந்தால் நன்மைகள் உண்டு. இதோட முன்னாடி வந்து நான் என்ன சொல்கிறேன், உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? இதோட கபாலீஸ்வரரை வழிபாடு செய்கிறது நல்லது. ஆரோக்கியம், எலும்பு, அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதார ரீதியாக 80% நன்மைகள் தான் பெறுவீங்க. கபாலீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் பெரும்பாலான ஏற்றத்தை கொடுக்கும். உச்சிஷ்ட கணபதியோட வழிபாடு, உச்சிஷ்ட கணபதிக்கு அபிஷேகம் கொடுப்பது உங்களுடைய பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் ஒரு எளிய வழிபாடு. இப்போது எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு பின்வாங்காத ராசினாக்கா மகர ராசி. உங்களுக்கு இந்த மாதங்கிறது இந்த விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லியிருந்தாலும் பொதுவாக பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய மாதம். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரத்து அதிகமாகும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு நீங்கள் தேவையான பண உதவிகளை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணி நிமித்தமாக வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சுத்தமாக போயிட்டு வாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகளுமே நீங்கள் சொல்படி நடந்துப்பாங்க. அது மனசுக்கு திருப்தி கொடுக்கும். உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருக்கும். வீண் வரட்ட கௌரவத்துக்காக சேமிப்பு கருத்து கொள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. செலவுகளில் தேவையான செலவாக தேவையில்லாத செலவாக. கலைத்துறைகளுக்கு படைப்புத்திறன் வளரும். பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாதை வகுக்கும் காலமாக தான் அந்த புரட்டாசி மாதம் இருக்குது. மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து புரட்டாசி மாதத்தில் மகர ராசிகளுக்கு பொதுப்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தாச்சு. இதில் மகர ராசிக்குரிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 இந்த பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகமான மாதம் தான். ஆத்மகரகன சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாகிஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறது. கடந்த மாதத்தில் ஏற்படுத்த நெருக்கடிகள் குறையும். இனம் புரியாத பயம் இருக்கும். அச்ச உணர்வோடு செயல்படுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இதோட அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவதூறு செஞ்சவங்க, உங்களை வந்து கேவலமாக பேசினவங்க, உங்களுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கினவங்க விலகி போவாங்க. குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று செயல்பட போறீங்க. அக்டோபர் 10 முதல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய சுக்கிரன் வருமானத்தை அதிகப்படுத்துறாரு. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்துற செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்துக்கும் வழிவகை உண்டு. எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்தில் வரும். உதவி கேட்டு வரவங்களுக்கும் சரி, உறவுக்காரங்களுக்கும் சரி, உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் ஒரு நிலையில உயர்வு உண்டு. லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் வரவிருக்கும், மறுபக்கம் அதற்கேற்ற செலவம் கொண்டு வந்து விடுவாரு. சிலருக்கு புதிய சொத்து சேரும். வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. தொழிலை விரிவு செய்வீங்க. வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க. அரசு வேலைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக செயல்படுறது நல்லது. சிறு வியாபாரிகளை பொறுத்திருக்கும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உடல் நிலையில கவனம் தேவை. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 16, 17 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 28, அக்டோபர் 1, 8, 10 இந்த நாட்களில் நல்ல காரியங்களை தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். வாழ்க்கையின் பயணத்தில் நிலையான இடத்தை பிடிக்கிறதுக்கு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதம் புரட்டாசி. தன குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்திருக்கிறது. அங்கு ராகு சஞ்சரிக்கிறது. அக்டோபர் 7 வரை குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தொழிலில் லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வரைய கட்டுப்பாடு உண்டு. அக்டோபர் 8 முதல் குரு அதிசார கடகத்தில் சஞ்சரிக்கிறது. இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். குரு பார்வை ராசி கிடைக்கிறது. நெருக்கடி சற்று விலக ஆரம்பிக்கும். அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். சுயதொழில் செய்வதற்கு பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். அக்டோபர் 8 முதல் ராகுவிற்கு குரு பார்வை விலகுவதால் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நிதானம் இல்லாமல் பேசுறது சங்கடத்தை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய கேதுவால உடல் நிலையில நெருக்கடி வரும். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வேகமாக செயல்படாமல் இந்த மாதத்தில் கவனமாக இருங்க. அரசு வேலைக்கு வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது தேவை. இதில் ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கிறது அப்படின்னா மற்றவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ஓகேவானு பார்த்து முக்கியமான முடிவெடுக்கணும். மேலதிகாரிகிட்ட அனுமதியோட செயல்படுறது நெருக்கடியை விளக்கும். செப்டம்பர் 29 முதல் புதன சஞ்சாரம் வருமானத்தை அதிகப்படுத்தும். தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்ச நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 17 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பரில் 29, அக்டோபர் 2, 8, 11 இந்த நாட்களில் நல்ல காரியங்கள் எதாவது செய்யினாக்கா தாராளமாக இன்றைக்கி நாள் தொடங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வளர்பிறை நிலவை தரிசித்து வழிபாடு செய்ய குழப்பங்கள் தீரும்.
அடுத்து அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதம். தைரிய வீரிய காரகன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அக்டோபர் 8 வரை அங்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வேலைகளுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக காவல்துறை இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அக்டோபர் 8 முதல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய குருவுடைய உச்ச அமைப்பினால உங்கள் ராசிக்கு எதை எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டு. திருமண வயதில் கொண்டு நல்ல வரணும், செல்வாக்கு உயரும், வேலை இருந்தவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குது, பணவரவு அதிகமாகும். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய கேது குடும்பத்தில் குழப்பம், உடல் பாதிப்பு, எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொரு வேலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. செப்டம்பர் 29 முதல் புதனும் அக்டோபர் 10 முதல் சுக்கிரனும் அதிகபட்ச யோகத்தை கொடுப்பாங்க. புதுசாக வண்டி வாகனம் நகை நட்டு நவீன பொருட்களை வந்து சேரும். மனசில் நிம்மதி உண்டாகும். கோர்ட்டு கேசு வழக்கில் விடுதலை கிடைக்கும். சாதகமான நிலை ஏற்படுது. விவசாயிகளுக்கு முன்னேற்றம் பெறுவீங்க. பணியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வருது. இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பரில் 10 நாட்கள் 27, அக்டோபர் 8, 9, 17 இந்த நாட்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா தாராளமாக செய்யுங்க, அதிர்ஷ்டகரமாக முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு தர்பானேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும், சந்தோஷம் நிலைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டுமொத்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மகர ராசி பட்ட கஷ்டங்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் சொன்னாக்கா 100க்கு 80% சரி செய்யக்கூடிய வகையில் தான் அமையுது. மீதி இருக்கக்கூடிய 20% திட்டமிடுதல், கவனமாக இருக்கிறது, எதையுமே யோசிச்சு பண்ணுறது, பொறுமையை கடைபிடிக்கிறது, தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு தீவிரமாக ஆலோசிக்கிறது, முயற்சி பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். ஓகேவா? பெருசாக பாதிப்பு இல்லை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் பட்ட கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஜுஜூபி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் பெருசாக பாதிப்புகள் உருவாகலை. இருக்கக்கூடிய பாதிப்புகளுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் மாற்றம் தான் பெறுது. நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துட்டால் போதும். வாழ்த்துக்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இருண்டு போன உங்கள் வாழ்க்கைக்கு சின்ன ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்ச வெளிச்சமாவது கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு வைங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம். சொல்லப்போனால் வாழ்நாள் முழுவதுமே காலையில் நீங்கள் படிக்கலேருந்து ஏஞ்சிக்கும் பொழுதே ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிவிட்டு வீட்டில் கட்டாயம் நீங்கள் கண்முழிக்கக்கூடிய நேரங்களில் பெருமாளுடைய படத்தை வச்சுக்கோங்க. அவரை பார்த்துட்டு அடுத்த வேலையை தொடங்கி பாருங்கள். பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தொடாமல் போயிடும். கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலையை கூட அழகாக ஸ்மார்ட் ஒர்க்கில் மேன்மையை கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு எளிமையான வழிமுறைகளில் அந்த பிரச்சனைலேருந்து வெளிவருவதற்கும் ஈஸியாக முன்னேறி போகிறதுக்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். குறிப்பாக உங்களுடைய அதிபதியோடைய தாக்கம் குறையும். வாழ்த்துக்களுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும்.